அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு 45 நிமிட நிகழ்ச்சியாக இருக்கும். 9:15க்கு பிரசன்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். 9:15க்கு மேல ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் ஹைஃபை ஸ்பேஸ்ல இணைந்து செயலாற்றுபவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வை இறுதியில் கொடுப்பாங்க. அந்த இறுதியான அந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா நிகழ்ச்சியா இருக்கும். அதனால நிகழ்ச்சியை இறுதி வரைக்கும் இருந்து கவனிங்க. அன்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னா, கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். கிரவுட் ஃபண்டிங் அப்படின்றது காலாகாலமா நம்முடைய நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். முதலமைச்சர் நிவாரண நிதி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு புயலோ வெள்ளமோ நிலநடுக்கமோ பெருந்தொற்றோ வரும்பொழுது பிரதம மந்திரி அலுவலகத்துல இருந்து நம்மகிட்ட கேட்பாங்க, மக்கள்லாம் ஃபண்டு கொடுங்க அப்படின்னு. ஸோ பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டா இருக்கட்டும், அல்லது கோயில் திருவிழாவா இருக்கட்டும், அல்லது யாராவது முடியாதவங்க இயலாதவங்களுக்கு மருத்துவ உதவியா இருக்கட்டும், எல்லோரும் கூடி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது உலக நாடுகள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதான் கிரவுட் ஃபண்டிங். ஒரு சின்ன செய்தியை கவனிங்க. நீங்க உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை ஒரு 10 ரூபாய நன்கொடையா ஒரு உதவியா ஒரு நபர் கொடுத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுல 130 140 கோடி மக்கள் இருக்கிற நம்ம நாட்டுல வெறும் 1 லட்சம் பீப்புள் மட்டும் வெறும் 10 ரூபாய ஒரு நபருக்கு ஒரு நல்ல பர்பஸுக்கு ஒரு சமுதாய அக்கறைக்கு ஒரு 10 ரூபாய ஒருத்தர் கொடுத்தார் அப்படின்னா, 1 லட்சம் பேர் 10 ரூபாய் கொடுக்கும் பொழுது அந்த டொனேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனோ அல்லது தனிநபரோ ஒரு மில்லியனராக மாற முடியும். அதான் இதோடைய பொட்டன்ஷியல், இதோட பவர். இதுதான் இதோட பவர். ஒரு 10 ரூபாய் நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. ஆனா வெறும் 10 ரூபாய் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 1 லட்சம் பேர் 10 ரூபாய் கொடுக்கும்போது அது 10 லட்சமாக, அதாவது ஒரு மில்லியனாக மாறும். அப்படி வரக்கூடிய அந்த தொகையை பயன்படுத்தி நல்ல விஷயங்களுக்கு மக்கள் பயன்படுத்திப்பாங்க. இந்த தத்துவம் தான் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கடைபிடிக்கிறாங்க. பலருக்கு கொடுக்கக்கூடிய தொகையில பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்கிறது இந்த முறைதான். இது உலகம் முழுவதும், நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வெற்றி திட்டம். இப்போ நம்ம பார்க்க போற ப்ராஜெக்டுக்கு நேம் HiFiSpace.com. HiFiSpace அப்படின்றது நம்மளுடைய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு மோர் தென் 3 months பிளஸ் ஆயிருக்குங்க. உலக நாடுகள்ல இருக்கிற ஒருமித்த கருத்து உள்ள அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான், ஒரு கம்யூனிட்டி பில்டிங் ப்ராசஸ் தான் இந்த HiFiSpace.com. HiFiSpaceல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோ அல்லது இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோ அல்லது ஏதாவது பொருளை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவ் சொல்லக்கூடிய ROI கம்பெனியோ இது கிடையாது. HiFiSpace அப்படின்றது முழுக்க முழுக்க ரெசிப்ரோக்கல் டொனேஷன் கான்செப்ட். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் உதவி செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் HiFiSpace அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பேஸ் அப்படின்றது விண்வெளி, வெற்றிடம். இந்த உலகம் எதனால ஆனது உங்களுக்கு தெரியும். பவர்ஃபுல்லான 5 எலிமெண்ட், 5 எலிமெண்ட். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 எலிமெண்ட் தான், இந்த 5 பூதங்கள் தான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அசைக்க முடியாத சக்தி. இந்த 5 எலிமெண்ட் மாதிரி தான் நம்முடைய HiFiSpace
வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்குது. ஹைஃபை ஸ்பேஸ்ல மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் 1 அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் ஸ்பேஸ் 1. ஸ்பேஸ் 1ல என்ட்ரி ஆகிறதுக்கு உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை நீங்க டொனேட் பண்ண போறது 50 USDT பாலிகான். 50 USDT தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். இந்த ப்ராஜெக்ட் உள்ளூர் ப்ராஜெக்ட் கிடையாதுங்க, இது உலகளாவிய ப்ராஜெக்ட், இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா நாட்டு மக்களுக்கும் பொதுவான கரன்சியா ஹைஃபை ஸ்பேஸ்ல கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துறாங்க. சிலருக்கு கிரிப்டோ அப்படின்னாவே தெரியாது, புரியாது, அல்லது அலர்ஜி அல்லது பயம் இருக்கும். ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரிப்டோ அப்படின்றது கிரிப்டோ நாணயங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நாணயம். கிரிப்டோ நாணயங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நாணயத்துக்கு பேர் தான் USDT. ஒரு USDT இந்தியன் மதிப்பு சற்றேறக்குரிய 90 ரூபாய் இருக்குங்க. 1 ரூபா முன்ன பின்ன இருக்கும். அப்ப நம்ம பயன்படுத்த கிரிப்டோ அப்படின்றது ஸ்டேபிள் கரன்சி, அதிக ஏற்ற இறக்கம் இருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் எந்த நெட்வொர்க்ல எந்த பிளாக் செயின்ல ரன் ஆகுது கேட்டீங்க அப்படின்னா பாலிகான் அப்படி சொல்லக்கூடிய பிளாக் செயின்ல ரன் ஆகுது. USDT பாலிகான் அப்படின்றது இதோடைய பேர் ஜோடி. பாலிகானை பத்தி லேட்டஸ்டா 2 செய்தி என்னன்னா, ஒரு செய்தி கும்பமேளாவில் இந்தியன் ரயில்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்டு இந்த பாலிகான் நெட்வொர்க் வழியா தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் பெரும் பணக்காரர் பெரும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியுடைய ஜியோ காயின் சொல்லக்கூடிய கிரிப்டோ இந்த பாலிகான் வழியாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கேஸ் ஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆகக்கூடிய செலவுக்கு கேஸ் ஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஃபீஸ் வெரி வெரி லோ அப்படின்றது இந்த பாலிகான் நெட்வொர்க்ல இருக்குங்க. செய்தி என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய தொகை USDT பாலிகான் எவ்வளவு கொடுக்கணும்? உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை 50 USDT தானமா கொடுக்க போறீங்க. இதுக்கு ஜஸ்ட் 1 டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் 1 டைம் அவுட் ஆஃப் பாக்கெட். நீங்க உங்க பாக்கெட்ல கொடுக்க போறது உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை 50 USDT. இது பேஸ் 1க்கு. இங்க 5 பேஸ் இருக்குது. சோ செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், ஃபோர்த் பேஸ், ஃபிஃப்த் பேஸ்க்கு எவ்வளவு பே பண்ண அப்படின்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ, எவ்வளவு செலுத்துனீங்களோ அது போல 5 மடங்கு. 50க்கு 5 மடங்கு எவ்வளவுங்க? 250. பேஸ் 2க்கு தேவையானது 250. 250 மாதிரி 5 மடங்கு பேஸ் 3க்கு. அப்ப 1250. 1250க்கு 5 மடங்கு 6250. 6250 5 மடங்கு 31250. ஆக மொத்தத்துல நீங்க 5 பேஸ்லயும் டொனேட் பண்ண வேண்டியது 50, 250, 1250, 6250, 31250. இதெல்லாம் இந்தியன் ரூபீஸ் கிடையாதுங்க, USDT. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஸ்டார்ட் அப் பண்ண வேண்டியது 50 USD கொடுத்து மட்டும்தான். உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன்ல இருந்து ஒரு பகுதியை இந்த சிஸ்டமே ரிசர்வ் ஃபண்டா சேமிச்சு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா நீங்க அடுத்த ரேங்குக்கு நகர்ந்துருவீங்க. இதுக்கு ஆட்டோ அப்கிரேட்னு பேருங்க. அநேக நிறுவனங்கள்ல தொகை கிடைக்கும், ஆனா குடும்ப சூழல் காரணமாக வந்த தொகையை நம்ம மக்கள் செலவு செஞ்சிருவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஸ்டக் ஆகும். அந்த பிரச்சனையை இங்க தீர்க்க வந்த ஒரு அற்புதமான ஆயுதம் தான் ஸ்பேஸ் லூப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவோட கூடிய ஒரு ஸ்பேஸ் லூப் அல்காரிதம் சிஸ்டம் தான் நமக்கு இந்த வாய்ப்பை பர்ஃபெக்டா சுமுத்தா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அன்பு நண்பர்களே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 5 பேஸுக்கு
ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க. மத்த 4 ஃபேஸும் உங்களுக்கு வரக்கூடிய தொகையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா அடுத்த நிலைக்கு போவீங்க. இன்னைக்கு டே 1 அடிப்படை பயிற்சியில நம்ம பார்க்க போறது ஸ்பேஸ் 1 பத்தி டீடைல்ஸா பேச போறோம். நீங்க செலவு செய்த, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண இந்த 50 யூஎஸ்டிடி 2 பாகமாக நம்முடைய ஸ்பேஸ் குரூப் டிவைட் பண்ணிடும். 20% 80% ரெண்டா பிரிச்சு சிஸ்டம். 20% அப்படின்றது இன்வைட் டொனேஷன், 80% அப்படின்றது மேட்ரிக்ஸ் டொனேஷன். ரெண்டே விஷயம் தாங்க. 20-80 20% இன்வைட் டொனேஷன் பேரு, 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன் பேரு. $50 20% அப்படின்றது $10. $50 80% அப்படின்றது $40. ஆக மொத்தத்துல நீங்க செலுத்தின இந்த $50 இன்வைட் டொனேஷனா $10, மேட்ரிக்ஸ் டொனேஷனா $40. ஆக மொத்தத்துல $50 பயனாளிக்கு நேரடியா அவங்களுடைய கிரிப்டோ வேலட்டுக்கு போய் சேர்ந்துடும். கிரிப்டோ வேலட்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா 290க்கும் மேற்பட்ட கிரிப்டோ வேலட்டை டிஜிட்டல் பர்ஸ கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி நம்முடைய ஹை-ஃபை ஸ்பேஸ்ல இருக்குங்க. உங்களுக்கு எந்த வேலட் பரிச்சயமோ அந்த வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க செலுத்தக்கூடிய இந்த 50 யூஎஸ்டிடி 100% டிஸ்ட்ரிபியூஷன் எப்ப கிடைக்கும் கேட்டீங்க அப்படின்னா சொன்னா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ரியல் டைம் செட்டில்மெண்ட். ரியல் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. இந்த வார பேமெண்ட், டெய்லி பேமெண்ட், கட் ஆஃப், சீலிங், நத்திங். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பயனாளிக்கு டைரக்டா அவங்களுடைய கிரிப்டோ வாலெட்டுக்கு போய் சேர்ந்துரும். போகக்கூடிய அந்த கரன்சிக்கு பேர் யூஎஸ்டிடி. இந்த யூஎஸ்டிடிய எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு போனாலும் அந்த நாட்டு பணமா மாற்றிக்கொள்ள முடியும். இதுக்கு ஃபியட் கரன்சின்னு பேரு. யார் யார் எந்தெந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டு கரன்சியா மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நீங்க கொடுத்த இந்த 50 யூஎஸ்டிடி 2 பாகமாக பிரிச்சோம். ஒரு பாகம் 20%, அதாவது $10 இன்வைட் போனஸ், $40 மேட்ரிக்ஸ் போனஸ். நீங்க கொடுத்த அந்த 50ல $10 யாருக்கு போகுதுன்னா உங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உங்க ஸ்பான்சருடைய வேலட்டுக்கு டைரக்டா போகுங்க. அடுத்தது பேலன்ஸ் கூடிய 40 யூஎஸ்டிடி மேட்ரிக்ஸ் போனஸ். ஒரு நபருக்கு 2.5 யூஎஸ்டிடி, மற்றொரு குடும்பத்துக்கு 12.5 யூஎஸ்டிடி, மூணாவது குடும்பத்துக்கு 25 யூஎஸ்டிடி. 3 கூட்டினீங்கன்னா 2 12 15, 15 25 40, 40 10 50, 100% டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, சார் நான் மனமுவந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுனால, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுனால நான் ஏன் பண்ண தொகையில என் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை 50 யூஎஸ் கொடுத்து உதவினேன். அது 3 குடும்பத்துக்கு போய் நன்மை செய்யுது. நான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பிளஸ் மணி மனப்பூர்வமா கொடுத்தேன். அதே நேரத்துல நானும் குடும்பஸ்தன் தானே, எனக்கும் பணம் தேவை இருக்கு தானே. நான் கொடுத்த மாதிரி எனக்கு ஏதாவது கிடைக்குமா சார்னு கேட்டீங்கன்னா, அன்பு சொந்தங்களே, இயற்கையில ஒரு சட்டம் இருக்குதுங்க. நேச்சுரல் லா என்ன தெரியுங்களா? நேச்சுரல் லா அப்படின்றது எதை நீங்க விதைக்கிறீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வாட் வி ஷோ வாட் வி ரீப் சொல்லுவாங்க. என்ன இந்த உலகத்தை நீங்க கொடுக்குறீங்களோ, நீங்க கொடுத்தது மாதிரி பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும், அன்பா இருந்தாலும், புன்னகையா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், வெறுப்பா இருந்தாலும், எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல 50 யூஎஸ்டிடிய மனப்பூர்வமா கொடுத்த உங்களுக்கு பேஸ் 1ல மட்டுமே
3450 USDT உங்களுக்கு டொனேஷனா கிடைக்கிறதுக்கு பிரகாசமா வாய்ப்பு இருக்குங்க. 3450 USDT அப்படின்றது பெருக்கல் 90 போட்டீங்கன்னா இந்தியன் மணி. நீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கொடுத்தது 50 USDT, உங்களுக்கு கிடைக்கிறது 3450 USDT. இதுதான் பரஸ்பரம் சொல்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த ப்ராஜெக்ட்ல 3450 USDT உங்களுக்கு ஒரு முறை மட்டும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா 1000 முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டா இது உங்களுக்கு பொக்கிஷம், ட்ரெஷர். என்ன செய்யறது தெரியுங்களா? நீங்க நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸுக்கு ஒரு கம்யூனிட்டியை, ஒரு டீமை, ஒரு குழுவை உருவாக்குறதுக்கு நீங்க பங்களிக்கணும். நம்மளுடைய குழுவுல உங்க சார்பில் லெவல் 1ல அதிகபட்சம் 5 வேலட் கிரியேட் ஆகணுங்க. லெவல் 1ல 5 வேலட் கிரியேட் ஆகணும். அதுக்கு மேல கிரியேட் பண்ண முடியாது. இது 5 மேட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய ஃபார்முலா. 5 மேட்ரிக்ஸ் 3 லெவல், இதான் ஃபார்முலா. 5 மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல அதிகபட்சம் 5 வேலட் கிரியேட் பண்ணலாம். உங்க செகண்ட் லெவல்ல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 25 வேலட் கிரியேட் ஆகும். உங்களுடைய மூணாவது லெவல்ல அதிகபட்சம் 125 வேலட் கிரியேட் ஆகும். 3 கூட்டிங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 கூட்டிங்கன்னா 155 வேலட் கிரியேட் ஆகணும். அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை தான் 3450 USDT. இந்த கூட்டமைப்புல, இந்த சமூக கட்டமைப்புல உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க ஒரு நபருக்கு, 2 நபருக்கு, 5 நபருக்கு, 10 நபருக்கு, 50 நபருக்கு உங்க விருப்பம் போல வாய்ப்பு தரலாங்க. செய்ய போற விஷயம் ஜென்யூன் விஷயம், 100% டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மையானது, பிளாக் செயின் தொழில்நுட்பம் நடக்கக்கூடியது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல, பாலிகான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். 100% டிஸ்ட்ரிபியூஷன், எவ்ரிதிங் பக்கா. மீடியேட்டர் கிடையாது, மிடில் மேன் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. முழுக்க 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 டீசென்ட்ரலைஸ்டு, தானே எங்கேயோ செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நீங்க விரும்புனீங்கன்னா எத்தனை நபருக்கு வேண்டுமானாலும் நீங்க வாய்ப்பை வாரி வழங்கலாம். நீங்க ஒரு நடமாடும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி செயல்படலாம். அப்படி செயல்படும் பொழுது லெவல் 1ல வரக்கூடிய 5 நபரிடமிருந்து தலா 2.5 USDT உங்களுக்கு டொனேஷனா கிடைக்கும். டைரக்ட் டொனேஷன் ஈச் அண்ட் எவரி அப்பாயின்மெண்ட்டுக்கு $10. அது இல்லாம மேட்ரிக்ஸ் டொனேஷன் அப்படின்றது லெவல் 1ல 5 பெருக்கல் 2, லெவல் 2ல 25 பெருக்கல் 12.5, லெவல் 3ல 125 × 25. இதோடைய கூட்டுத்தொகை தான் 3450 USDT. அன்பர்களே, இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த ஸ்கெலட்டனை, இந்த ஜீனியாலஜியை, இந்த டீமை உருவாக்குறதுக்கு நீங்க மட்டும் பாடுபட போது கிடையாது. ஃப்ரீயா ஹாப்பியா இருங்க. இந்த 150 வேலட் ஓபன் பண்றதுக்கு, கிரியேட் ஆகிறதுக்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குங்க, பல்வேறு காரணிகள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். உங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன் விரைவாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும், அடிக்கடி கிடைக்கும். உழைக்காத இங்க வருமானம் சம்பாதிக்க நினைச்சு அப்படின்னா மிகவும் தாமதமாகும். நம்முடைய ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல ஸ்பேஸ் 1 அப்படின்றது முழுக்க முழுக்க ஒர்க்கிங். phase 2, 3, 4, 5 நான் ஒர்க்கிங். phase 1ல போடக்கூடிய இன்புட் தான் மற்ற 4 இடத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க உழைப்பு என்பது அழைப்பு தானே. திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் 11 ஜூம் ஈவென்ட் இருக்குங்க. சனி ஞாயிறு ஓய்வு எடுக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய, குடும்பத்தோட செலவு பண்ண வேண்டிய நேரத்துல இரவு 8:30 மட்டும் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு ஜூம் நிகழ்ச்சி மட்டுமே பயன்படுத்தினா கூட போதும்.
நீங்க சாதிக்க முடியும். நீங்க சாதிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதன் மூலமாக நான் நல்லா இருக்கு நினைங்க. ஒரு பெரிய அறிஞர் சொல்றார், யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அடைய நினைக்கிறீங்க நீங்க அடைவீங்கன்னு சொல்றாரு. யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட் இஃப் யூ சப்போர்ட் அதர்ஸ் வாட் எவர் தே வாண்ட். அடுத்தவர்கள் நலனுக்கு நீங்க பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை கடவுள் கொடுத்துருவான்னு சொல்றாரு. தமிழ் பழமொழி அதான் சொல்லுது, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம பார்த்த விஷயம் அப்படின்னா, ஹைபே ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் ஒன்ல வந்தீங்க, ஸ்பேஸ் ஒன்ல வந்துட்டு ஒரு டீமை கட்டமைச்சீங்க. டீமை கட்டமைக்கிறதுல நீங்க மட்டும் கிடையாது, அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்ம பாக்குறோம். லெவல் 1ல 5, லெவல் 2ல 25, லெவல் 3ல 125 ஆக மொத்தத்துல ஒரு 155 வேலட் ஓபன் ஆகணும். அப்படி ஓபன் ஆச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய தொகை 3450 பார்த்தோம். இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணு, கொஞ்சம் கவனிங்க, கேள்வி கவனிங்க. இந்த 3450 யூஎஸ்டிடி உங்க வாழ்நாள் முழுசு போதுமானதா? பெருக்கல் 90 தான் நம்ம ஊர் அமௌண்ட். போதாது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பேஸ் லூப் நமக்காக யோசிக்குதுங்க. ஸ்பேஸ் லூப் யோசனை செய்து தெரியுமா? உங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்த அத்தனை பேருக்குமே டொனேஷன் கிடைக்கிறதுக்காகவும் சிந்தனை செய்து நம்முடைய ஸ்பேஸ் லூப் ஒரு விஷயம் செய்யுது. என்ன தெரியுங்களா? உங்களுக்கு கிடைச்ச 155 டொனேஷன்ல 105 டொனேஷனோட பேமெண்ட்டை நேரடியா உங்களுடைய வேலட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 50 வேலட்டுக்கான ஃபண்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு அதிகப்படியான தொகை கிடைக்கிறதுக்காகவும் உங்களை நம்பி வந்த அத்தனை குடும்பமும் வெற்றி அடைறதுக்காகவும் இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணுது, பயன்படுத்துது. எப்படி தெரியுங்களா? லெவல் 2ல உங்களுக்கு 25 பேமெண்ட் வரணும் இல்லைங்களா? அதுல 15 பேமெண்ட் சிஸ்டம் கொடுத்துரும். 10 பேமெண்ட் உங்கள் வளர்ச்சிக்காக இந்த சிஸ்டம் வந்து ரிசர்வ் பண்ண வைக்கும். அந்த ரிசர்வ் பண்ண பேரு பே இட் ஃபார்வர்ட் வேலட். பே இட் ஃபார்வர்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல வரக்கூடிய அமௌண்ட் நேரா உங்க வங்கிக்கு வந்தாச்சுங்க, உங்க வேலட்டுக்கு வந்தாச்சுங்க. செகண்ட் லெவல்ல வரக்கூடிய 25x12 ஒரு 10 பேமெண்ட் எடுத்து $125 உங்களுடைய எதிர்காலத்துக்கு சேமிச்சு வச்சிரும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது உங்களுடைய 3வது லெவல்ல வரக்கூடிய 125 பேமெண்ட்ல 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் 3வது லெவல்ல ஃபர்ஸ்ட் 10 பேமெண்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு பேமெண்ட் 25 யூஎஸ்டி, 10 பேமெண்ட் 250 உங்களுக்காக சேமிச்சு வச்சிரும். இதுக்கு பேரு அப்கிரேட் வேலட்னு பேருங்க. அப்கிரேட். இங்க பார்த்தது PIF வேலட். எவ்வளவு ஃபண்டுங்க? $125. இங்க எவ்வளவு ஃபண்டு? $250. அடுத்தது தேர்ட் லெவல் இருக்கக்கூடிய பேமெண்ட்ல 30 பேமெண்ட் சிஸ்டம் உங்களுக்காக எடுத்து 30 பெருக்கல் 25 $750 ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலட்ல ரிசர்வ் பண்ண சேமிச்சு வச்சிரும். 3 விஷயங்க. 3450 யூஎஸ்டில ஒரு 125 PIF வேலட், ஒரு 250 அப்கிரேட் வேலட், ஒரு 750 ரீ என்ட்ரி வேலட். பேலன்ஸ் கூடிய அத்தனை அமௌண்ட்டும் நேரா உங்களுடைய வேலட்டுக்கு சிஸ்டம் அனுப்பிச்சிடும். இப்போ இந்த 3 வேலட் எதுக்காக சிஸ்டம் எடுத்து வச்சது, என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துடலாம். நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடலாம். உங்களுக்கு வரக்கூடியது 3450 யூஎஸ்டிடி ஃப்ரம் ஸ்பேஸ் 1. மத்த பேசுறது நம்ம பேசலீங்க. இந்த தொகை எங்க இருந்து அப்படின்னா 5, 25, 125 சொல்லிட்டு 155 வேலட் கிரியேட் ஆகுது மூலமா கிடைக்குது. இந்த 155 வேலட் நீங்க மட்டுமே உருவாக்கல, அதுக்கு அநேக காரணங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது $3450
$125 PIF வேலட்லயும் ஒரு 250 USDT அப்கிரேட் வேலட்லயும் ஒரு 750 USDT ரீஎன்ட்ரி வேலட்லயும் சிஸ்டம் எடுக்கிறதுக்கான காரணம் நீங்க மீண்டும் 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 டொனேஷன் வாங்குறதுக்காகவும் ஹைஃபை ஸ்பேஸ்ல வந்த அத்தனை பேர் எவரிபடி வாண்ட் டு சக்சஸ் அத்தனை பேர் வெற்றி அடைறதுக்காகவும் இந்த விஷயம் செய்யறாங்க. இப்ப ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கலாங்களா? PIF வேலட் அப்படின்றது உங்க செகண்ட் லெவல்ல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய இந்த 120 பயன்படுத்தி புதிய நபர்களுக்கு நீங்க வாய்ப்பை கொடுப்பதற்காக ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நியூ பீப்புள் உள்ள வரணுங்க. டீம் பில்ட் ஆகணுங்க. டீம் பில்ட் பண்றதுக்கு 3450 யூனிவர்சிட்டியில ஒரு 120 யூனிவர்சிட்டி நீங்க புதிய நபர்களுக்கு அறிமுகப்படுறதுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஓகே, சந்தோஷம். நெக்ஸ்ட் அப்கிரேட் வேலட். அப்கிரேட் வேலட் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல ஜோ டாப் சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் 50 கொடுத்து உள்ள வந்தீங்க. நீங்க செகண்ட் ஸ்பேஸ்க்கு போறதுக்கு 250 USD தேவைப்படுது. அதுக்காக தான் சிஸ்டம் எடுத்துருக்குது. மூணாவது லைன்ல வரக்கூடிய முதல் 10 வேலட்ல தலா $25 எடுத்து 250 சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஃபேஸ் ஷோக்கு போயிடுவீங்க. கங்க்ராச்சுலேஷன் டு யூ. ஏன் தெரியுமா வாட்ச் சொல்றேங்க? ஃபேஸ் 2 போன உங்களுக்கு அங்க எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க. குளோபல் பவர் லைன் மூலமாக சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி மூலமா உலகத்துல எந்த மூலையில இருந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்தாலும் அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அங்க உங்களுக்கு 17,750 USD ரெசிடுவல் இன்கம்மா நான் ஒர்க் இன்கம்மா காத்துட்டு இருக்குங்க. இந்த 17,750 USD நீங்க ரிசீவ் பண்றதுக்கு 250 USD கொடுத்தா போதும். அதுவும் நீங்க கையில இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன்ல மூணாவது லெவல்ல வரக்கூடிய முதல் 10 பேமெண்ட் 1 முதல் 10 வரை சிஸ்டம் எடுத்து அப்டேட் பண்ணியாச்சு. PIF வேலட் என்ட்ரி போடுறதுக்கு அப்டேட் வேலட் உங்களுக்கு அதிகப்படியான தொகை கிடைக்கிறதுக்கு ஃபேஸ் 2 போறதுக்கு. ஓகே, சந்தோஷம். மூணாவதா ரீஎன்ட்ரி வேலட்ல எங்க வீட்டு பணத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா சார்? என்னது கேட்டீங்கன்னா கணக்கு தான் காமிச்சதே தவிர லெவல் 3ல 2 என்ட்ரி 2 வேலட் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா 50 USD சேர்ந்துரும். இமிடியேட்டா உங்க பேர்லயே ஒரு ரீஎன்ட்ரி சிஸ்டம் கிரியேட் பண்ணிடும். 2 பேமெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி 2 பேமெண்ட் ஒரு என்ட்ரி அப்படின்னா 30 பேமெண்ட்டுக்கு 15 ரீஎன்ட்ரி கிடைச்சிடும். ஆக மொத்தத்துல 5, 25, 125 சொல்லிட்டு 3 லெவல் நீங்க ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 லெவல் ஃபில்அப் பண்ணதுல கிடைக்கக்கூடிய 3,450 USDல ஒரு 125 PIF வேலட் ஒரு 250 ஃபேஸ் 2க்கு அப்கிரேடேஷனுக்கு பயன்படுத்திட்டோம். ஒரு 750 USD உங்க பேர்லயே 15 ரீஎன்ட்ரிக்கு பயன்படுத்தலாம். சிஸ்டம் இது அத்தனையுமே முழுக்க 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 ஆட்டோமேஷன், மேனுவல் ஆபரேஷன் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக் ஆட்டோமேட்டிக். அடுத்த குட் நியூஸ் சொல்லட்டுங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல சிங்கிள் அக்கவுண்ட்ல வந்த உங்களுக்கு 15 ரீஎன்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த 15 ரீஎன்ட்ரிக்கும் ஒரு காலகட்டத்தில் 15 பெருக்கல் 15 125 ஐடி கிரியேட் ஆகும். சிங்கிள் ஐடியில இருந்து 15 ஐடி கிடைச்சது. 15 கிடைச்ச பிறகு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 225 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 225 into 15 ஒரு 3000க்கு மேற்பட்ட அக்கவுண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரு அக்கவுண்ட் கிரியேட் ஆனவே 3,450 USD கிடைக்கிற இடத்துல இத்தனை அக்கவுண்ட் அப்படின்னா அன்பர்களே இன்ஃபினிட்டி அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ் இங்க இருக்குங்க. அடுத்த நற்செய்தி சொல்லட்டுங்களா? உங்களுக்கு எப்படி ரீஎன்ட்ரி சிஸ்டம் கொடுத்ததோ எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு தானே. நீங்க அறிமுகப்படுற நபர்களுக்கும் இது போல ஒரு $50 கொடுத்து உங்க நண்பர் உள்ள வருவாரு, சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரு ஆவாங்க. அவருக்கு 15 கிடைக்கும், 225 கிடைக்கும், 3000 கிடைக்கும். ஒரு சந்தோஷமா செய்தி சொல்றேன் பாருங்க.
நீங்க அறிமுகப்படுத்த எத்தனை ரீஎன்ட்ரி கிடைச்சாலும் அத்தனை ரீஎன்ட்ரியும் ஃபாலோ த ஸ்பான்சர் அப்படின்ற ஃபார்முலா அடிப்படையில அடிப்படையில இத்தனை ஐடியும் உங்க கிட்ட தான் வரும். யூ ஆர் எ ஸ்பான்சர். இத்தனை ஐடி வந்து உங்களுடைய ட்ரீயை நிரப்பும். எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் பீப்புள் எத்தனை ரீஎன்ட்ரி பெற்று உங்க டீமுக்குள்ள வந்தாலும் அவர் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு இன்வைட் டொனேஷன் 10 நாள் கிடைச்சிட்டே இருக்கும். 10 நாள் இன்வைட் டொனேஷன் கிடைக்கும். சேம் டைம் மேட்ரிக் டொனேஷன். உங்களுடைய டீம்மேட்ஸ் லெவல் 1ல பிளேஸ் ஆனாங்கன்னா பிளஸ் 2 10 பிளஸ் 2. அவங்க செகண்ட் லெவல்ல பிளேஸ் ஆனாங்கன்னா 10 பிளஸ் 12. அவங்க தேர்ட் லெவல்ல பிளேஸ் ஆனாங்கன்னா 10 பிளஸ் 25. சாதாரண விஷயம் அங்க இது. phase 1 பார்த்துட்டோம். phase 1 ஃபில்லப் ஆகிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கு, ஃபேக்டர்ஸ் இருக்கு, வழிமுறைகள் இப்ப பார்க்க போறோம். அன்பு நண்பர்களே, இது நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, லெவல் 1ல லெவல் 2ல லெவல் 3ல டோட்டலா வரக்கூடிய ஓபன் ஆக வேண்டிய வேலைகளுடைய எண்ணிக்கை 155ங்க. இதுல உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும்? எவ்வளவு முடியுமோ நீங்க அப்பாயின்ட் பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்துல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. 3 நாள்ல சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம், அல்லது 3 வாரத்துல இந்த சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவா செய்தா கூட, ஒரு ஸ்டெப்புக்கு 1 மாசம் கணக்கு வச்சா கூட 3 மாசத்துல இந்த சார்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு 3450 யூஎஸ்டி டொனேஷனோட phase 2 போயிருப்பீங்க. 15 ரீஎன்ட்ரி வந்திருக்கும். phase 2ல உங்களுக்கு 17,750 யூஎஸ்டி காத்துட்டு இருக்குங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 155 வேலை கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழி நம்பர் 1, யூ கேன் அப்பாயிண்ட் என் நம்பர் ஆஃப் பீப்புள். நீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு தரலாம், அன்லிமிட்டெட். 2வது வாய்ப்பு, உங்க டீம்ல வந்தவங்களும் உங்களை மாதிரி உலகம் முழுவதும் எத்தனை பேரும் அப்பாயிண்ட் பண்ணலாம். நேத்து நம்ம டீம்ல ஒரு அற்புதமான நண்பர் யூகேல இருந்து கனெக்ட் ஆகிறாரு. ரொம்ப அற்புதமான நண்பர் ப்ரொஃபசர், லண்டன்ல இருந்து நேற்று நைட்டு கனெக்ட் ஆகிறாரு. உலகம் முழுவதும் நீங்க டீம் உருவாக்கலாம். 3வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆக்டிவ் அப்ளை 5 பிளஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது உங்க டீம்ல வந்து இறங்கும். அது ஸ்பில் ஓவர்னு பேரு. நீங்களே டீமை கட்டமைக்கலாம், உங்க டீம்ல வந்து கட்டமைக்கலாம். உங்க ஆக்டிவ் அப்ளைல இருந்தும் உங்களுக்கு டீம் வரலாம். 4வது சான்ஸ் பார்த்தீங்களா, உங்களுடைய PIF பேலட். அதுல நீங்க கம்பல்சரி ஒவ்வொரு ஐடிக்கும் உங்களுக்கு 1+15 வருது. ஒவ்வொரு ஐடிக்கும் நீங்க 3 ஐடி கிரியேட் பண்ண முடியும், கிரியேட் பண்ணணும். அடுத்தது, உங்க டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே PIF இருக்குது. அவங்களும் தலா 3 ஐடி. அது மட்டும் கிடையாதுங்க, உங்க டீம்ல வரக்கூடிய உங்க நீங்க அப்பாயின்மெண்ட் பர்சன் 15 ரீஎன்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் 220 ரீஎன்ட்ரி இருக்கு. இது எல்லாமே உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, phase 2ல இருந்து 25 என்ட்ரி, phase 3ல இருந்து 125 என்ட்ரி, phase 4ல இருந்து 625 என்ட்ரி, phase 5ல இருந்து 3000 என்ட்ரி, கிட்டத்தட்ட 3900 என்ட்ரி மற்ற பேஸ்ல இருந்து பேஸ் ஒன்று சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நீங்க தெளிவா வேற ஒரு ஆள் கத்துக்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணு, நீங்க இங்க தனிநபர் கிடையாது. அலோன் லோன்லினஸ் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு டீம் ஒர்க். டீமுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ் மோர். ஆக முதல் நண்பர்களே, நம்முடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஜெக்ட். ஹை ஃபை ஸ்பேஸ்ல வந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பேசுறது வெறும் phase 1 தான் பேசிருக்கிறோம். phase 2 பத்தி, 3 பத்தி, 4 பத்தி, 5 பத்தி பேசுறோம் அப்படின்னா
விடிய விடிய தூக்கம் வராதுங்க, அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இன்னும் நானு பெருசா பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1+5 எடுத்து டீமை கட்டமைக்கலாம். இதுக்கு சாம் ப்ராஜெக்ட் பேரு, ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் மூமெண்ட் ப்ராஜெக்ட் பேரு. அப்படி 1+5 எடுக்கிறதா இருந்தா ஒரு 1+ உங்களுக்கு மன்னிக்கணும் ஒரு சின்ன இடையூறு. 1+5 எடுக்கிறதா உங்களுக்கு ஒரு 250 USDT தேவைப்படும். அதை உங்களை அழைத்து சொன்னீங்கன்னா அது சிஸ்டம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா 1+5 உங்க ஃபேமிலிக்கு நீங்களே எடுத்தீங்கன்னா ஒரு 25 குடும்பத்துக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற எண்ணத்தோட எடுங்க. அப்படி எடுத்து ஒரு டீமை நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா 20,000 USDT ஒவ்வொரு சுற்றுக்கும் உங்களுக்கு நான் ஸ்டாப் கிடைச்சிட்டு இருக்கும். சிங்கிள் ஐடி எடுத்து ஒர்க் பண்றதோ அல்லது 5 ஐடி எடுத்து ஒர்க் பண்றதோ உங்களுடைய தேவையை பொறுத்து, உங்களுடைய ஆசையை பொறுத்து, உங்களுடைய கனவை பொறுத்து. அன்பர்களே, இந்த ப்ராஜெக்டை கவனிச்ச உங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். எதுக்காக உங்களுக்கு இந்த ஹைஃபை ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீங்க உங்களுடைய ஒய்யை கண்டுபிடிங்க. எதுக்காக ஹைஃபை ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு உங்களுடைய அந்த காரணத்தை கண்டுபிடிங்க. அந்த காரணம் உங்களை செயல்பட வைக்கும். கடன்ல இருக்கிறீங்களா? கடன்ல இருக்கீங்களா? உங்க கடனை வேகமா கட்டணுமா? கட்டுற எண்ணம் இருக்குதா? ஹைஃபைக்கு வாங்க. பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹைஃபைக்கு வாங்க. பிள்ளைகள் திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹைஃபைக்கு வாங்க. வீடு கட்டணும், கார் வாங்கணும், நகை சேர்க்கணும், சேமிக்கணும், வெளிநாடு போகணும், உங்களுடைய ஆசைகள், தேவைகள், கனவுகள் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் வித் ஒன்லி 50 USDT. 50 USDT மட்டுமே போதும். உங்களுடைய ஆசைகள், தேவைகள், கனவுகள் அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்டை நீங்க ஓவர் நைட்ல லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வாய்ப்புங்க. எப்பெல்லாம் முடியுமோ தேடல் உள்ள மனிதர்களுக்கு வாழ்வில் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அதனால அதிகாலையில 4:55 இருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் அநேக நிகழ்ச்சிகள் இருக்கு. நிகழ்ச்சிகள் தான் நமக்கு ஆக்சிஜன். இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும் அப்படின்னா பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துக்குங்க, லேர்ன் பண்ணுங்க, கத்துக்கினதை கடைபிடிங்க. அன்பர்களே, நிறைய கத்துக்கிறாங்க. எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணீங்க, எத்தனை ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க, எத்தனை புத்தகத்தை படிச்சீங்கன்னு முக்கியம் கிடையாதுங்க. கற்றுக்கொண்டதை யாரு இம்மியாவது கடைபிடிக்கிறதோ உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று சொன்னான் வள்ளுவர் பெருமகன். அன்பர்களே, இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த அருமை சகோதரி மலர்கொடி அவங்க கொடுத்தாங்க. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த வாய்ப்பு எனக்கு கையில் கிடைச்சது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லேசா நத்தை மாதிரி நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா என்னுடைய குருநாதர் சொன்னாரு, தவறான பாதையில வேகமா போறதை விட சரியான பாதையில மெதுவா போனா கூட வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. இந்த மெதுவான பயணத்துல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல நம்முடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறது லைவ்ல highfispace.com என்னுடைய வேலட்ல கனெக்ட் பண்ணி கடந்த 40 நாள்ல கிடைச்ச நன்மையை லைவ்ல காமிக்கிறோம். கனெக்ட் வேலட் சேஃப் வாலெட் கனெக்ட் பண்றேன். என்னுடைய வேலட்டை நான் மட்டும் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தேவை இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கொஞ்சம் சிறுன்னு கவனிங்க. டோட்டல் இன்வைட் டொனேஷன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நபர் அப்பாயின்ட் பண்ணா இன்வைட் டொனேஷன் எவ்வளவு கிடைக்கும்? 50 நாள் கொடுத்து உள்ள வராரு ஒருத்தவர். நம்ம இன்வைட் பண்ண பர்சன் லைஃப் ஒரே ஒரு முறை ஜோடாப் ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் 50 பே பண்ணாரு. அந்த 50ல நம்ம வரக்கூடியது 20% $10. அடியனுக்கு எவ்வளவு வந்திருக்குது? 1060. ஒரு நபர் அப்பாயின்ட் பண்ணா $10 கிடைக்கும். அப்ப 1060 என்ன அர்த்தம்? 106 பேர் அறிமுகப்படுத்தின அர்த்தம். ஆனால் உண்மை அது அல்ல. எது உண்மை? 16 நபர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறோம். அப்படி எவ்வளவு வந்திருக்கணும்? 16 பெருக்கல் 10 160 வந்திருக்கணும். 160 வர வேண்டிய இடத்துல ஏன் 1060 வந்ததுங்க? இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஒரு தடவை செஞ்ச வேலைக்கு ஒரு தடவை வருமானம் கிடைச்சா அது பேரு லீனியர் இன்கம்ங்க. ஒரு முறை செஞ்ச வேலைக்கு அகைன் அண்ட் வருமானம் வந்து அது பேர் ரெசிடுவல் இன்கம். நெல்லை விதைச்சோம்னா ஒரு முறை அறுத்துடலாம், தென்னை வச்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் நமக்கு சாகுபடி கொடுக்குற மாதிரி, மகசூல் கொடுக்குற மாதிரி. நான் அறிமுகப்பட்ட நபர்கள் எத்தனை முறை ரீஎன்ட்ரி வந்தாலும் அத்தனை முறையும் ஃபேஸ் 1ல ரீஎன்ட்ரி வந்தா 10 யூசிட்டி, அதே நம்பர் ஃபேஸ் 2க்கு போனா 50 யூசிட்டி, அதே நம்பர் ஃபேஸ் 3க்கு போனா 250 யூசிட்டி, அதே நம்பர் ஃபேஸ் 4க்கு போனா 1250 யூசிட்டி, அதே நம்பர் ஃபேஸ் 5 போனாங்கன்னா 6150 யூசிட்டி. அன்பு நண்பர்களே, ஒரு முறை செஞ்ச வேலைக்கு 1060 யூஎஸ்டிடி இன்மைட் போனஸாகவும், மேட்ரிக்ஸ் இன்கம் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இருந்து 3405 யூஎஸ்டிடி கிடைச்சிருக்குது. நம்முடைய அத்தனை விஷயங்களும் நம்ம லைவ்ல பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் போனஸ்ல லெவல் 1ல 5 வரணும், வந்தாச்சா அப்படின்னு பார்த்தா வந்தாச்சு. லெவல் 2ல 25, எஸ் கம்ப்ளீட்டட். லெவல் 3 125 இல்லைங்க, 117 தான் வந்திருக்குங்க. எத்தனை குறையுது? இன்னும் 8 நபர்கள் 25 நாள் கொடுத்தாங்கன்னா 3 லெவலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கிற கூடிய நேரத்திலேயே ரீஎன்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. லெவல் 1ல 2, லெவல் 2ல 2, லெவல் 3ல 5. எவ்வளவுதாங்க வருமானம் வந்திருக்குது? டொனேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பெருக்கள் 2 12, 25 பெருக்கள் 12 312, 117 பெருக்கள் 5 2925. ஆக மொத்தத்துல 3250 யூஎஸ்டி மேட்ரிக்ஸ் போனஸ் ஆகவும், 1060 யூஎஸ்டிடி இன்மைட் போனஸ் ஆகவும் நம்ம ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1060 3400 கூட்டிங்கன்னா 4465. 4660 யூஎஸ்டிய ஒரு ஐடிக்கு வாங்கியிருக்கிறோம். எவ்வளவு சார் செலவு பண்ணீங்க? வெறும் 50 யூஎஸ்டிடி. இந்த வாய்ப்பு அத்தனை பேருக்கு உண்டு. ஃபேஸ் 1 ஆக்டிவ்ல இருக்கிறோம், ஃபேஸ் 2 நம்ம போயாச்சு. இதான் நண்பர்களே நம்மளுடைய வேலட்ல ரிசர்வ் ஃபண்ட் காமிக்குது பாருங்க. அப்கிரேட் வேலட்ல மட்டும்தான் ஒரு $25 ரிசர்வ் ஃபண்ட்ல இருக்குது. இன்னொரு முறை ஃபேஸ் 2க்கு போறதுக்காக எத்தனை ரீஎன்ட்ரி வந்து அப்படின்னா 20 ரீஎன்ட்ரி நமக்கு வந்திருக்குங்க. 20 ரீஎன்ட்ரி வந்து 20 ரீஎன்ட்ரிக்கும் 3450 யூஎஸ்டி ஃபேஸ் 1ல மட்டும் உண்டு. மீண்டும் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை லீடர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி, அன்பர்களே வாருங்கள், கூடி தொழில் செய்வோம். நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையம் சொல்லி வாங்க, நிறைய பொருள் சம்பாதிப்போம், நிறைய மக்களுக்கு உதவி செய்யலாங்க. கேப்டன் அவர்கள், நான் எந்த கட்சி சாராதவன், வெளிப்படையா பொதுப்படையா பேசுறேன். சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உலகமே போற்றி பாராட்டுறதுக்கான காரணம் கொடை வள்ளலுங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கொடை வள்ளலா மக்கள் போட்டுறாங்க. நம்ம லெவலுக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல நாமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கிடைச்சாதாங்க செய்ய முடியும். அதனால முதல்ல கொடுப்போம், கிடைக்கும். கிடைக்கிறதுல ஒரு பகுதியை கொடுப்போம், கிடைக்கும். கொடுப்போம், வாங்குவோம், வாங்குவோம், கொடுப்போம். இதுதான் உலகத்துடைய நியதி. கொடுப்பதும் வாங்குவதும் தான் உலகத்து நியதி. அப்பை பாட்டி சொன்ன ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடி கொடுத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. கொடுத்தா பெரிய மனுஷன், கொடுக்கணும் அவன் வேற மாதிரி சொல்லிட்டாங்க, இழிந்த பிறவின்னு சொல்லிட்டாங்க. அதனால கொடுப்பவர்கள் வாங்குவோர் 2 பேரும் உயர்ந்த ஜாதி. இது அவையோடைய வாக்கு. கொடுப்போம், அநேக நபர் கொடுப்போம். கொடுப்பவர்களுக்கு தான் வாங்குவதற்கான தகுதி இருக்கிறது. இந்த ரெசிப்ரோக்கல் டொனேஷன் கான்செப்ட்ல எல்லோரும் இணைந்து செயலாற்றி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி